பயணப்படும் பொழுது அமலேக்கியர் எதிர்த்து நின்றார். The people of Israelites, when they took their journey, Amalekites came against them. அந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது. And they got victory in the battle. கடைசியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டது. And finally verse was said. அமலேக்கினுடைய கை சிங்காசனத்துக்கு விரோதமாய் கடைசி வரை தலைமுறை தலைமுறையாய் போராடும் என்று சொல்லப்பட்டது. It is said the hands of the Amalekite and shall stand against the throne for generation to generation. அந்த இடத்தில் தான் தேவனுக்கு யெகோவா நிசி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. And in that place and God is called as Jehovah Nissi. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15-16. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. சிங்காசனத்துக்கு விரோதமான சக்தி தான் உனக்கு விரோதமான சக்தி. And the power against the throne is a power against you. முதலாவதாக First thing, சிம்சோன் எதேச்சையாக விழுந்து போனவன் அல்ல. and Samson, and he did not fall by chance. எதிர்பாராத விழுந்துகை அவனுக்கு வந்தது என்று சொல்ல முடியாது. And we cannot say that and by chance it was fallen or ஒவ்வொரு it came to பரீட்சையா him. கடந்து மூணாவது பரீட்சையில தான் அவன் தோற்கிறான். And so and he crossed trial one by one. In the third trial he was நீங்களும் failed. தடுமாறும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். And even when you stumble in your life, the Lord shall நீ speak to தவறு you. செய்யும் பொழுதும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். When you commit mistakes and sin, and the Lord shall speak to you. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, And when we look into 1 Kings chapter 11, சாலமோன் தவறு செய்த பொழுது 2 விசை கர்த்தர் அவனோடு பேசினார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. the Bible clearly says, and when Solomon committed mistake and sin, and the Lord convicted him twice. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவனுக்கு 2 விசை அவர் தரிசனமானார் என்று சொல்லி இருக்கிறார். It is said the Lord appeared unto him twice. அதுபோல Likewise, சிம்சோனுடைய விஷயத்திலும் கர்த்தர் அவனை ஒவ்வொரு இடத்திலையும் அழகா பாதுகாத்து வந்தாரு. கடைசியில போய் அவன் அதுல விழுந்தான். and the Lord preserved Samson in every of his ways, but finally he was fallen. இப்பொழுது நியாயாதிபதிகள் 14:1க்கு நாம் வருவோம். And let us come back to Judges chapter 14 verse 1. ஒரு பெண், A woman. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு ஒரு பெண்ணை கண்டான். அந்த ஒரு பெண் தான் இவனுடைய வாழ்வில் விழுகையினுடைய தொடக்கம். And Samson, and he saw a woman, and she is the reason for his falling. அங்க அவன் தோற்று போகலையே, And he was not failed in that. அப்படி நீங்க நினைக்கலாம். And you may think like this. அங்கதான் அவன் தோற்று போனான். And there he got failed. அங்கேதான் அவன் குடும்ப வாழ்க்கை தோற்று போனது. And there his family life was broken or failed. அவனுடைய ஃபேமிலி லைஃப் தோத்துருச்சு, ஆனா அபிஷேகம் இருந்துச்சு. என்ன பிரயோஜனம்? And his family life was failed, but he received anointing or maintained his anointing. What is the use? மெசேஜ நீங்க கீனா அப்சர்வ் பண்ணணும். And you must keenly observe the message. ஒரு சிலர் அபிஷேகத்துல பயங்கரமா நிரம்புவாங்க, குடும்பத்தை நடத்த மாட்டாங்க, குடும்ப வாழ்க்கையில தோத்துருவாங்க. And some they fill well in anointing, but they will not maintain family. What is the use of it? அப்ப அந்த அபிஷேகத்தை வச்சு நீ சரியா மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். It means that you did not maintain your family life with right anointing. நல்ல அபிஷேகம் இருந்தது, And if you have right சிங்கத்தை anointing, கிழிக்க முடியும், and you can tear the lines, ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா வாழ முடியாது. but you cannot maintain or run your family life. ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியாது, And you cannot be a good husband, நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியாது, and you cannot be a good நல்ல wife, ஒரு தாயாக இருக்க and முடியாது, you cannot be a good நல்ல ஒரு mother, தகப்பனாக இருக்க முடியாது. and you cannot be a good father. ஆனா விட்டா ஆவில் நிறைஞ்சு குடிச்சு சிங்கத்தெல்லாம் கிழிச்சு அலையிலியா போட்டுருவாங்க. But you will fill well in anointing, and you can tear the lines. அவன் திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை கண்டான். And he saw a woman at Timnath. அவள் என் கண்களுக்கு இந்த வீணே வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அந்த திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை கண்டு என் கண்களுக்கு அவள் பிரியமானவள் என்று சொன்னான். And he saw a woman in Timnath and said, and she is pleasant to my eyes. முதலாவது அவனுக்கு வச்ச பரீட்சை கண்களின் இச்சை. And the first trial to him is lust of the eye. இது வாலிபர்களுக்கு உள்ள மெசேஜ் அல்ல, வயோதிபர்களுக்கு உள்ள மெசேஜ். And this is not the message only for the young people, also for the இது elders. விசுவாசிகளுக்கு உள்ள மெசேஜ் மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு உள்ள மெசேஜ். And this is not only for the believers, also for the servants of God. கண்களின் இச்சை என்பது இன்றைக்கு கடைசி நாட்களில் பிசாசு கையில் எடுத்த ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம். And lust of the eye is a powerful weapon in the hands of the enemy or Satan. 1 யோவான் என்ன சொல்லுகிறார்? And what John says in 1 John, 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறார்? and what he says in 2nd மாம்சத்தின் chapter, இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லுகிறார். and 2nd chapter 16th verse he says, but all of the world is lust of the flesh, lust of the eyes, and pride of the world is not of the Father but of the world. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்ப அநேகர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கர்த்தர் தானே பிதா தானே உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இங்க அழகா சொல்லியிருக்கு, இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை யாரு உண்டாக்குனதல்ல? சொல்லுங்க, ராக்கெட்லாம் கர்த்தர் தான் உண்டு பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினாரா? இதெல்லாம் மனுஷன் உண்டாக்கினவைகள். And the world can say that all are created by God, and so we can use it, and so we can touch and become things. And but the world say, the Lord says, the lust of the flesh and lust of the eyes and lust of the world is not of the Father but of the world. இங்கே பெண் என்பது பலவீன பாண்டத்தை காண்பிக்கிறார். And here the woman shows weaker vessel. உன்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் சில பலவீனங்களை தான் பிசாசு உள்ள நுழைப்பாங்க. And with your many weaknesses and devil can enter into your life. உன்னை வீக் பண்ணனும், அப்பதான் உன்னை அடிக்க முடியும். And only when you become weak and he can beat you or thresh you. ஏன்னா நீ மகா பலனா இருக்கிறாய். Because you are with great strength. மணிக்கணக்கா ஜெபிக்கிற, you pray for hours together. மணிக்கணக்கா விழிச்சிருக்கிற, and you are watching for hours மணிக்கணக்கா together. முழங்கால் போடுற, and you bend your knees for hours together. மணிக்கணக்கா கை உயர்த்துற, and you are lifting up your hands. உபவாசம் நாள் கணக்கா போடுற, and you are taking fast for hours together. இப்போ என்ன பண்ணனும்? what you should do now? உன்னை வீக் ஆக்கணும். and he must make you weak. அதுதான் அந்த ஒரு பெண். and that is one woman. அது பலவீன பாண்டமாய் உன்னை மாற்றுறதுக்கு அந்த வல்லமை வருது. and the power comes against you to make you a weaker vessel. அவங்க அப்பா சொல்றாரு, and father said, சிம்சோனுடைய அம்மா சொல்றாங்க, and Samson mother said, பிரதிஷ்டையிலேயே இருந்து பெத்தெடுத்த தாய் சொல்றா, வேண்டாம். and the mother who was in consecration and delivered a child said unto him, no, or not needed. தேவதூதனோடு பேசி இவனை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆலோசனை கேட்டு வளர்த்தானே அந்த தகப்பனும் தாயும் சொல்றாங்க, மகனே வேண்டாம், ஏன் பெலிஸ்தருடைய இடத்துல போய் நீ மாட்டிக்கொள்கிறாய்ன்னு கேட்கிறார். and father and mother who hearkened to the voice of the angel before he was born, and so they gave a counsel unto him, and why thou need to be entangled into the hands of the Philistine. இவன் என்ன சொன்னா? what he said? அவளைத்தான் எனக்கு கொள்ள வேண்டும். and said that, and so I want her. அவள் என் கண்களுக்கு பிரியமானவள். and she pleaseth me well in my eyes. வாலிப பையங்க பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா கேளு, இப்போ தூங்கிடாத, பிசாசு உன்னை தூங்க விட்டுருவா. and all the young boys and girls, and you must keenly observe the message. எங்க போய் இந்த பொண்ணை பிடிச்சான் தெரியுமா? you know where he got and திம்னாத் அப்படினு ஒரு இடம். the place called Timnath. திம்னாத்னா ஒரு பங்கு, ஒரு போர்ஷன் அர்த்தம். and Timnath means one portion. ஒரு ஷேர் உனக்கு இருக்குன்னு, ஒரு ஷேர் நீ எங்க போய் ஷேர் எடுக்கற, எங்க போய் பங்கு எடுக்கறன்னு பாரு. one share or one portion or one part, and check where you are taking the portion. நீ அபிஷேகம் பெற்றவன், உன்னுடைய பங்கு எங்க இருக்கணும், நீ எங்க போய் இந்த பங்கை தெரிந்தெடுக்கறங்கறத இப்ப முக்கியம். you are an anointed man, and this very important that you take your portion. இங்கே போய் தான் அவன் அந்த பெண்ணை பிடிச்சான். and so he went to this place and got this woman. அதுதான் அவனுடைய முதல் வீழ்ச்சி. and that is his first falling. ஆனாலும் தேவன் அபிஷேகத்தை அவனை விட்டு என்ன செய்யல, நீக்கல. but the Lord did not depart anointing from him. உன்னுடைய பங்கு எங்கே இருக்கிறது? and where is thy portion? உன்னுடைய போர்ஷனை நீ கரெக்ட்டா பார்க்கணும். and check your portion in the right way. உன்னுடைய போர்ஷன் சரியா இருந்தா பிரச்சனை இல்ல. and if your portion is right, there is no problem. நீ யாரிடத்துல உனக்கு பங்கு இருக்குன்னு பாரு. and check to whom you have your portion. 50ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, Psalm 15 verse 18 says, விபச்சாரக்காரரோடும் திருடோடும் உனக்கு பங்கு இருக்கிறதுன்னு சொல்லி. and thou art having and stay with the partakers of the steal and also of the thief. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. அபிஷேகம் இருக்கு, ஆனா நீ போய் யார் கூட உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு பங்கு யார் கூட இருக்கு? and so you have anointing, and so where do you partake, or where is your portion? நீதிமொழிகள் 29:24. 29:24 of Proverbs. திருடனோடு பங்கிட்டுக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான். திருடனோடு பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான். and whoso is a partner with a thief and hateth his own soul. உன்னுடைய போர்ஷன் எங்க இருக்குன்னு பாரு. and check where is your portion. மத்தேயு 24:51 சொல்லுகிறது, மாயக்காரனோடு உனக்கு பங்கு இருக்கிறது. and 24:51 of Matthew says, and thou art having partaker, or you have a portion with the hypocrites. 2 யோவான் 11 சொல்லுகிறது, துர்க்கிரியைகளுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறுகிறாய். and 2 John 11th verse says, and you become the partakers of the wicked. வெளிப்படுத்தல் 21:8 என்ன சொல்லுகிறது? and what 21:8 of Revelation says, எரிகிற கடலிலே நரகத்திலே உனக்கு ஒரு பங்கு வந்து சேரும் என்று சொல்லி இருக்கிறார். and so it is said that, and thou art being a partaker which burneth with fire the lake. பிசாசு எவ்வளவு கரெக்ட்டா அவனை கொண்டு போறான் பாருங்க. and see how devil is very keenly and putting the share for இவன் you. இஸ்ரவேலன்,
and he is an Israelite, இவன் தானின் கோத்திரத்தில் உள்ளவன், and he is a tribe of David, அபிஷேகம் பெற்றவன், and he was anointed man, அவன் வளர்ந்தான், அவனை தேவன் ஆசீர்வதித்தார். and he was grown, the Lord blessed him. தானின் பாளையத்தில் இருக்கிற பொழுது ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். And so when he was in the camp of Dan, and the spirit of the Lord began to move with him. அவனுக்கு இந்த கான்கிரீட் தூண்லாம் தூண் கிடையாது அவனுக்கு. And so the pillars of this concrete is not a normal pillar. இப்படி ஒரு ரெண்டு உழுக்குனானா அப்படி பிடிச்சு உடைச்சு தள்ளிடுவான். And if you give a two shakes and he can break அந்த அளவு அவனுக்கு சக்தி இருந்தது. and he had such a mighty power and strength. கர்த்தர் அவனை அவ்வளவு ஒரு பலசாலியா வச்சிருந்தார். And the Lord made him a mighty man. ஆனா இப்ப போய் திம்னாத்துல போய் சிக்கிக்கிறான். But now he was entangled into Timnath. உன்னுடைய போஷன் எங்க இருக்குன்னு பாரு. Check where is your portion. உன் பங்கு எரிநரகத்துல போய் நீ சேரறதா மாறிர கூடாது. And so you should not and share your portion with any person. திருடனோடு போய் விட கூடாது. And you should not go with மாயக்காரரோடு போய் விடாதே. and you should not go with hypocrites. விபச்சாரக்காரரோடு போய் விடாதே. And you should not go with the adulterers. உன்னுடைய பங்கு எங்க இருக்கணும்? And where your portion should be. நேர்த்தியான இடத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கணும். And you must have your portion in a pleasant place. 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நேர்த்தியான இடத்தில் எனக்கு ஒரு பங்கு உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். And the psalmist says in Psalm 16 verse 6, and I have a pleasant place. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அவன்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். And he says, and I have a portion in a pleasant place, and he was an anointed man. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 10:42 of Luke, what it says. தேவியானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் தெரிந்து கொண்டது ஒரு நல்ல பங்கு. And Mary has chosen a good path. தாவீது சொல்கிறான், எனக்கு நேர்த்தியான இடத்துல பங்கு இருக்கு, எனக்கு திம்னாத்துல பங்கு கிடையாது. And David says, and I have a portion in a pleasant place, not in Timnath. இப்ப மரியாள் என்ன சொல்றா? Now what Mary says? ஆண்டவர் அத பத்தி என்ன சொல்றாரு? And what the Lord said about her? நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். And she had chosen a good path. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? And Philippians chapter 1 verse 7. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால். கிருபையிலே எனக்கு ஒரு பங்கு. And I am a partaker of the grace. அது மாத்திரமல்ல, not only that, 2ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, when we look into 2 Corinthians chapter 1 verse 4, 2 பேதுரு 1:4, and 2 Peter chapter 1 verse 4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உன் கேரக்டர்ல அந்த டிவைன் நேச்சர்ஸ் வரணும். திவ்ய சுபாவங்களுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறணும். After coming to this religion or way, and you must have a divine characters in your character, you must become the partakers of the divine natures. எபிரேயர் 12:10 என்ன சொல்லுகிறது? 12:10 of Hebrews. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாய் மாற வேண்டும். And you must become the partakers of holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. சிம்சோன் இந்த இடத்துல தான் முதல் தவறு செய்கிறான். And Samson, there he committed mistakes in this place. அவன் போய் திம்னாத்துல போய் ஒரு ஷேர் வாங்குறான். And he went to Timnath and got a share. அங்க போய் அவன் பங்கெடுக்கிறான். And he took a portion from the ஒரு place. அந்நிய பெண்ணினிடத்தில். And from the strange woman. அவளை பார்த்த உடனே கொஞ்சம் அழகா இருந்தாளாம். And she was pleased well in sight. அப்படினா என்ன? What does it mean? கொஞ்சம் முடிய கிடிய திருக்கி விட்டுருப்பா எசபேல மாதிரி. And she would have curly hairs. அப்படிதானே? இல்ல எசபேல மாதிரி கண்களுக்கு நெஞ்சிருப்பா, ஐப்ரோ எல்லாம் கொஞ்சம் கருப்பா இருக்கும். நீ பாத்துக்கோ, ஏமாந்துறாத. And she would have painted eyes like a Jezebel. இல்ல கொஞ்சம் கலரா இருந்திருப்பான்னு வச்சுக்கங்களேன். Or you can say, and she would have a good comeliness. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? And what Genesis chapter 6 says? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரர், தேவகுமாரத்திகள், இப்படிலாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறார். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை மிகவும் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அங்க போயிட்டாங்க. வாசி. 6:2 of Genesis says, the sons of God saw daughters of men that were very fair. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. எப்படி? தேவகுமாரர்கள் இவங்க யார சௌந்தரியத்தில் பார்த்தாங்க? மனுஷ குமாரத்திகளை ரொம்ப அழகா பார்த்தாங்களாம். அப்ப தேவகுமாரரை விட மனுஷகுமாரத்தி அழகா இருந்தாளா? அது எப்படி? And so the sons of God saw the daughters of men that were very fair, and so here we can see, and they are not more greater, the sons of God look at men. தேவகுமாரர் என்று சொல்லுகிறது சேத்தின் சந்ததி. And so sons of God, and they are and the generation of Seth. சேத்தின் காலத்திலே ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். அப்படினால அவங்களுக்கு என்ன பேரு?
தேவகுமாரர். The people and during the period of Seth and they bowed and worshipped unto God and so they are called the sons of God. இந்த தேவகுமாரருங்கும்போது When the sons of God came, மேக்கப் இருக்காது. no makeup புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? மேக்கப் இருக்காது. and no outward adornment ஃபேஷன் இருக்காது. and no fashion இந்த திருக்கிறது உருட்டுறது இருக்காது. and no trimming or glittering இந்த நட்டு போல்ட் எல்லாம் இருக்காது. and so they will not have any nuts and இந்த bolts. ஹீல்ஸ் குதிரை இந்த நடப்பு இந்த தாடி இந்த இதெல்லாம் இருக்காது. இந்த குரங்கு இந்த ஜெர்மன் இத்தாலி பேர்ட் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. And they will not have any other costumes or heels or any other slippers. இதனால இந்த தேவகுமாரர்கள் இந்த தேவகுமாரத்திகளை பார்த்தா எல்லாம் எப்படி இருக்கு? கழுத்துல முட்டை காதுல முட்டை ஒண்ணும் இல்லை, எல்லாம் பிரதிஷ்டைன்னு சொல்லி எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கு. சோத்திரம் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கு. அதனால இவங்க யாரை தேடினா? காயின் சந்ததியாகிய மனுஷகுமாரத்தையே தேடினான். And because of this the sons of God and they looked unto the daughters of women belong to the generation of Cain. இதே போலதான் அபிஷேகம் பெற்ற தேவனை ஆராதிக்கிற இந்த சிம்சோன் முதல் ஆளாக போய் திம்னாத்துல போய் விழுந்தான். அதுதான் ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி. அவன் குடும்ப வாழ்க்கை அன்னையோட செதறி போயிருச்சு. அவன் மனைவி அவனை விட்டு போய் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மனைவியா போயிட்டா. சிம்சோன் அபிஷேகத்துல இருந்தான், வாழ்க்கையில் தோற்றான். And Samson, an anointed person, when you fall into the hands of the woman in Timnath and his family life was scattered away and his wife got married with his friend, at last he completely lost his family life until he had anointing. அழகை தேடாதே, And don't look for beauty சௌந்தரியத்தை தேடாதே, and don't look for comeliness, உள்ளான அழகை தேடு. and you must seek for the inward beauty. நீ அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. And beauty and is deceit and the fair and it is occurrence. எல்லாம் ஏமாத்திட்டு போயிரும். And all may deceive you. எல்லாம் ஏமாத்திரும். And all shall deceive you. ஒரு 10 நாள் உனக்கு அழகா இருப்பாங்க. And for 10 days and they shall be with you. அதுக்கு பிறகு அழகு போய்டும். Then after and the beauty will become weak. அதுக்கு பிறகு தான் ஒரிஜினல் தெரியும். Then only you can see the originality. அதுக்கு பிறகு நீ அழுது உன் வாழ்க்கை தொலைஞ்சு போன பிறகு ஒரு பிரயோஜனம் கிடையாது. After your life was lost there is no use to give back இங்கே life. அவனுடைய அபிஷேகத்தின் ஒரு போர்ஷன் போய் டென்ஷன் ஆகி அவளை விட்டுட்டு அவன் போன உடனே அவங்க மாமனார் அவன் பெரிய ஆளு. உனக்கு நீ அவளை வெறுத்துட்டேன்னு நினைச்சே ஃப்ரெண்டுக்கு கட்டி கொடுத்துட்டேன், ஓகே தங்கச்சி கட்டிக்கோங்கறான். எப்படி லைஃப் எங்க போகுது பாருங்க, தாறுமாறா போகுது. And see how his life is moving and it went to perverseness and so his father-in-law said and I will give you a sister. ஒரு பெண் A woman. அந்த திம்னாத்துல பங்கு வாங்கி இவன் வாழ்க்கையை இழந்ததுதான் மிச்சம். And got a portion in Timnath at last and he lost his life. நியாயாதிபதிகள் 16:1 ஒரு வேசியை சந்திக்கிறான். And 16:1 of Judges and he met or saw a harlot. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டான். And there he saw a harlot. குடும்ப வாழ்க்கை அவனுக்கு தோத்து போச்சு. And he failed in his family life. இப்ப யாரை தேடுறான்? Now who did he அந்நிய see? பெண்ணை தேடுகிறான். And he sought for a strange woman. இதுதான் ஒரு வேசி. உன் வாழ்க்கையில கிராஸ் ஆகும் இந்த லைஃப். And she was a harlot and she crosses your life. இந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு போன முதல்ல திம்னாத்துக்கு போனான். And first he went to Timnath. இரண்டாவது காசாவுக்கு போனான். And next he went to Gaza. இந்த காசானா என்ன? And what is the meaning of Gaza? காசானா வலிமையானதுன்னு அர்த்தம். And Gaza means strong. நல்லா புரிஞ்சுக்கணும். Understand carefully. பாவம் ரொம்ப வலிமையானது. And so strong. பிடிச்சிருச்சு நீ அடிக்ட் ஆயிடுவ. And so if it is catch hold of you, you are addicted to it. அதுக்கு பிறகு உன்னால அதிலிருந்து இருந்து வெளியே வர முடியாது. Then after you cannot come out of it. இங்கே இவன் போய் காசாவிலே ஒரு பெண்ணை கண்டு ஒரு வேசியை கண்டு அவளோடு உட்கார்ந்துட்டான். And there he went to Gaza, a harlot, and sat with her. பாவத்தின் வலிமையிலே நீ சிக்கிக் கொண்டால் அதுக்கு பெயர் இருளின் அதிகாரம். And if you are entangled into strength of the sin, and that is called as a power of darkness. இருளுக்கு ஒரு சக்தி உண்டு. There is a power for darkness. நீ இடம் கொடுத்துட்டேன்னா உன் மேல அது ஆதிக்கம் செலுத்தும். If you give room for the darkness, and it shall have power over you. அல்ல அந்த குடிகாரனை பாருங்க. And look unto the drunkard. இந்த விபச்சாரக்காரனை பாருங்க. And look unto the adulterers. இவங்க எல்லாமே செய்ய மாட்டேமா அடுத்த நாள் எங்கதான் இருப்பான்? அங்கதான் இருப்பான். And they'll say I will not do this, but still they will go back to the same place. இந்த வேசித்தனம் என்பது தகாத உறவை காண்பிக்கிறது. And this fornication shows the illegal relationship. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life, நீங்கள் ஒரு பெண்ணை தேடினால் பிசாசை தேடுகிறீர்கள் என்று அர்த்தம். if you seek for a woman and you are looking for a devil or enemy. அப்போஸ்தலர் 16:16 பாத்தீங்கன்னா அங்கே ஒரு பெண்
குறி சொல்ல ஏவுகிற ஒரு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். And 16:16 of Acts of the Apostle, it is said about a damsel and having possessed with the spirit of divination. அந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு. And there was a spirit in her. நீ அங்க போய் மாட்டிக்க கூடாது. And you should not be entangled into the power. பிசாசின் பிடியில போய் நீ சிக்க கூடாது. And you should not be entangled into the clutches of the devil. கர்த்தர் அவனை அழகா வெளியே கொண்டு வந்துட்டார். And the Lord beautifully brought him out. ஆனா வாழ்க்கை தோற்று போயிடுச்சு. But the life was failed. இப்போ என்ன நடக்குது? Now what happened to him? இப்போ அடுத்த தவறுக்கு போறான். And he committed next mistake. பாவத்தின் வலிமையில போய் உள்ள சிக்கறான். And he entered into the strength of the sin. அதுதான் வேசித்தனம். And that is fornication. நல்லா புரிஞ்சுக்கணும். Understand very carefully. உன் மனைவியை மட்டும் தான் நீ நேசிக்கணும். You must love only your wife. உன் புருஷனை மட்டும் தான் நேசிக்கணும். And you must love your own husband. மத்த எவனையும் நீ நேசிக்க கூடாது. And you should not love any other girl or woman or any other boy or any other man. விவாகம் ஆகிறதுக்கு முன்னால நீ ஒருவனையோ ஒருத்தியோ நேசித்தா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம். And so when you love a girl or a boy or a man or woman before marriage, it is fornication. ஈசாக்கு என்ன செஞ்சான்? And what Isaac did? ஈசாக்கு என்ன பண்ணான்? ரெபெக்காளை மனைவி ஆக்கி கொண்டு அதற்கு பின்பு அவளை என்ன செய்தான்? நேசித்தான் தான் பைபிள் சொல்லுது. The Bible says, and Isaac made Rebekah his wife and loved her. அவன் அவளை நேசித்து மனைவியாக்கி கொண்டான்னு இல்ல, மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஆதியாகமம் It is not written that he loved her and made her wife, but he married her and made her wife. 24 அதிகாரம் 67 வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். புரியுதா? Can you understand? அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? கல்யாணம் கட்டி கொடுக்கறாங்களே அந்த பொண்ணை தான் அந்த புருஷனை தான் அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு தான் நீ நேசிக்கணுமே தவிர அதுக்கு முன்னாலேயே நான் நேசிக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம், வேசித்தனம். Only after marriage and you must and love your wife or love your husband before that when you are loving a person then it is considered as fornication. அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. அபிஷேகம் பெற்றுக்கிட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது. And having anointing and you should not do this work. ஆதியாகமம் 38 அதிகாரத்துல 15 வசனத்துல ஒரு வேசி என்று நினைத்து ஒரு ஆள் ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அது கடைசில பாத்தீங்கன்னா அது அவனுடைய மருமகள். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And 38:15 of Genesis says, and he thought and she was a harlot and met her but she was a daughter-in-law to him. சுத்தி கடைசில வாழ்க்கை எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. இவன் யார்? இவன் பெயர் யூதா. And he came around at last finally you can see the end of his life. The name of the person is Judah. நல்லா கவனிச்சுக்கங்க. பெந்தேகோஸ்காரங்கள உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். And so you must be very careful and the Pentecostal people will be watched by the world. நீ எங்க போற? Where you go? நீ எங்க உட்கார்ற? And where you sit? நீ யாரு கூட போற? To whom you are going? நீ எங்க நிக்கிற? Where you stand? நீ எங்க தங்குற? And where you dwell? தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, பிசாசின் கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் ஜனம் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கறான். The eyes of the Lord is watching you and the devil is watching you and also the people of the world is also watching you. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. And they observe everything. நான் யோசிப்பேன் அது எப்படின்னு, எப்படியாவது இந்த ஆண்டவர் எவன் முன்னாலே அதை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறார். And so I used to think on how it is possible and somehow the Lord and places such things before the eyes of others. அதுக்கு இப்ப இந்த வாட்ஸ்அப் ரொம்ப வசதியா போயிடுச்சுங்க. Now this WhatsApp is very useful now. எங்க எவன் இருக்கானாலும் டக்குன்னு ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுறார். And so whatever mistakes are committed in the places in secret places it is brought into row. இலங்கையில இருந்து ஒரு புள்ள வந்துச்சு மதுரையில நான் இருக்கும்போது. And when I was at Madurai a girl from Sri Lanka came. ஒரு போட்டோ அப்படினுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டேன். And said and I need a photo. I said okay. கூட வந்த பையன் சொன்னா அப்ப நான் சரி எடுத்துக்கோன்னு சொன்னேன். And the boy asked and okay I also take a photo. முடிச்சிட்டு நான் கேரளாக்கு கிளம்பிட்டேங்க. And so I departed to Kerala at the end. தமிழ்நாடு பார்டர் போறதுக்குள்ள ஒருத்தன் ஃபோன் பண்றான். எப்படி சூப்பரா வாட்ஸ்அப்ல வர்றீங்க ஒரு இலங்கை பொண்ணு ஒரு பையன். எனக்கு தலையே சுத்திடுச்சு. ஏன்னா அதுக்குள்ள அவன் எங்க போட்டு விட்டான்? லைன்ல விட்டான். And before crossing Tamil Nadu border, I got a phone call and so the snap which you have taken is good with the Sri Lanka girl. அங்க இருந்து ஃபோன் பண்ணி உடனே அதை வெளியேடு. And said I called her and said you must take it immediately. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? And so what we have learned? இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுனா என்ன நினைக்குமா? பூனை பால் குடிக்கும்போது கண்ணை மூடிட்டே குடிக்குமா? அதுக்கு நினைப்பு என்னது? பூலோகமே இருண்டு போயிருக்கணும். அடி உளு மண்டையில அப்பதான் தெரியும் அடிக்கிறது ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். And when the cat closes his eyes to think that and the whole world is dark and only when it is getting beat it is realizing. ஒரு ஊழியக்காரர் பார்லிமென்ட்ட பார்க்க போனார். A servant of God and went to visit parliament. பயங்கரமா செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. And they checked him well and sent him inside. ஏன்னா பார்லிமென்ட்டுக்குள்ள போணும்னா
பக்காவா செக்யூரிட்டி பண்ணி கொண்டு போறாங்க. And so only entering into the parliament and they need high security. ஆனா இவருக்கு ஆசை தமிழ்நாட்டுல பிறந்திருக்காரு, அதனால பார்லிமெண்ட் எப்படியாவது நிஞ்சிடணும் பாத்துறணும்னு உள்ள போறாரு. எல்லா செக்கப் முடிஞ்சு உள்ள போறாரு. And after all the checkup is over and with desire he entered into parliament. இவர் நினைச்சாரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம், நம்மள எவன் பார்க்கறான்ட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. And so he was thinking, and who can see us from Tamil Nadu? He entered in. இப்ப எல்லாரும் உள்ள விடும்போது black cats எல்லாம் வர்றாங்க. And when all was entering in and the black cats followed அப்படியே him, கூட வந்துட்டே இருக்கான். அப்படியே உள்ள ரவுண்ட்ஸ் came along with him and rounded him. அப்படியே கிட்ட வந்த black cats சொன்னா பிரைஸ் லார்ட், நான் சிபிஎம் பிலீவர், என்னை யாருன்னு கண்டுக்காதீங்க, அப்படியே கூட வந்துட்டே இருங்க அப்படினா எப்படி இருக்கும்? And said that I am a CPM believer and so don't consider me and come along with me. இவர்ட்ட சொல்லிட்டே வரான், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சொல்லாதீங்க, நான் அப்படி பேசிட்டே வர மாதிரி வரேன், நான் சிபிஎம் பிலீவர், ஓகே உங்களை சந்திக்கிறத சந்தோஷப்படுறேன், நீங்க அப்படி வந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு அப்படி காட்டிட்டே வர்றாங்க. இவருக்கு அப்படியே வேர்த்து போச்சு, என்னடா எங்க வந்து நின்னாலும் எங்க நிக்கிறான் ஒருத்தன் இருப்பான். And so wherever you go and you can see a person that following you. நீ எங்க போனாலும் சரி, நீ காசாவுக்கு போனாலும் ஒருத்தர் இருப்பான், நீ திம்னாத்துக்கு போனாலும் ஒருத்தர் இருப்பான். And wherever you can go and you can see a person at Gaza and also at Timnath. யூதா போய் கடைசில சிக்கின இடம் ஒரு வேசின்னு பைபிள் சொல்லுது, ஆனா அது ஒரு தகாத உறவு. And so the Bible says, and Judah was entangled into a harlot, it is an illegal relationship. கல்யாணத்துக்கு முன்னால எவனையாவது நேசிக்கிறேன்னு உன் பிள்ளை சொல்லிட்டா நீ உன் குடும்பம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். A girl or a boy or a children in your family, and before getting marriage when they say they love a person and your family is going to be destroyed. எப்படி நல்லதானே நான் வளர்த்தேன் அப்படிலாம் நீங்க சொல்லலாம். And you can say I brought up well, சண்டே ஸ்கூல் படிக்க வச்சேன், and I made them to study Sunday school, and he got center prize, first prize எடுத்தாள், and she got first prize. கரெக்ட். இப்போ எப்படி இருக்குன்னு பாரு. It's true. And now check how is the present state. ஏசாயா 1:21 என்ன சொல்லுது? And what Isaiah chapter 1 verse 21 says? உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. And how is the faithful city become an harlot? அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீ இஷ்டத்துக்கு விளையாட முடியாது, வாழ முடியாது. And with anointing and you cannot go with your own desire and live in your own accord. இரண்டாவது இவனை விழ வைத்தது ஒரு வேசித்தனத்தின் ஆவி. And second spirit made him to fall as a spirit of fornication. ஒன்று பலவீனம், and one is weakness, இரண்டாவது மாம்சத்தின் ஜீவியம், and second is life of carnality. இந்த மாம்சத்தின் இச்சை முதலாவது விழுந்தது கண்களின் இச்சை, இப்போ எதுல விழுகிறான்? மாம்சத்தின் இச்சையில விழுகிறான். And first he was fallen with the lust of the eyes, and secondly he was fallen with lust of the flesh. வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுகிறது, அருவருப்புகளுக்கும் வேசிகளுக்கும் பாபிலோன் ஒரு தாயாக மாறி போனால், நீ அவளோடு போனால் உனக்கு வாதைதான் மிச்சம். And 75 of Revelation says, and the great mother and harlots of abomination of the earth is Babylon, when you go along with her, and the end is your destruction. ஒன்னு ராஜாக்கள்ல நீங்க பாக்கும்போது, when we look into first Kings, சாலமோனிடத்துல வந்து ரெண்டு வேசிகள் வந்து பஞ்சாயத்து வச்சாங்க. and two harlots came to plead a cause with Solomon. என்ன பஞ்சாயத்து? And what was the cause? எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு, ஒருத்தி புரண்டு படுத்தி ஒருத்தி கொன்னுட்டா, இது ஏன் குழந்தைங்கறா, அவ ஏன் குழந்தைங்கறா, இதுதான் சண்டை. வேசிகளுக்குள்ள சண்டை என்னன்னா குழந்தையை சாகடிச்சிடுறது, இருக்கிற குழந்தையை சாகடிப்பது. And the problem of the harlot and said unto Solomon is that, and they slay a child, and so there is a quarrel between them, and they will make the child to kill. அது என்ன? ரெண்டு வேசி ரெண்டு குழந்தை. And what is the meaning of two harlots ஒன்னு and two ஆவிக்குரிய, children? ஒன்னு ஆவிக்குரிய ஜீவியம், மற்றொன்று பூமிக்குரிய ஜீவியம். And one is spiritual life and another is earthly life. ரெண்டையும் காலி பண்ணிரும் இந்த வேசித்தனம். And this harlot of fornication destroys both. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நியாயாதிபதிகள் 16:4. 16:4 of Judges. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். இங்க ஒரு அடுத்து ஒரு ஸ்திரீயை சிநேகம் வைக்கிறான். And here he loved a woman in the valley of Sorek. ஒரு வாலிப பெண்ணு, a young girl. இரண்டாவது ஒரு வேசித்தனமான பெண்ணு. And secondly the woman of fornication. மூணாவது விவாகமாகி தாறுமாறா போயிட்டு இருக்கிற இல்லாவிட்ட குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணோட இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாச்சு. And thirdly, and he got a love or a friendship with a woman who was married. பிசாசு நீ எதுல விழுவியோ அதே போராட்டத்தை தான் திருப்பி 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 கொண்டு வருவான். And the devil tries to bring you the problem where you fall often. திரும்பவும் சொல்றேன், again I see, எதுல உனக்கு தோல்வி வருதோ அதே பிரச்சனையை தான் நீ செய்வான், திரும்ப திரும்ப கொண்டு வந்து உன்னை விழ வைப்பான். in which part or where you fail again and again, he tries to bring the same problem and tries. ஸ்டார்டிங்லயே அவன் ஜெயிச்சிருந்தானே இந்த போராட்டம் நின்றுக்கும். And in the beginning itself he overcame, and so he got this problem. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே இயேசுவுக்கு 3 பரீட்சைகள் வைக்கப்பட்டது, மூன்றையும் அவர் ஜெயித்த பின்பு பைபிள் சொல்லுகிறது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான்.
And so in Matthew chapter 4 we can read that, and devil brought 4 kinds of temptations. When he overcome all the 4 temptations, devil departed him. இப்போ ஒரு பெண்ணிட்ட போய் அவனுடைய அந்த பங்கை வச்சுக்கிட்டான். And now he had a part with a woman. வாழ்க்கை தோற்று போனது. His life was spent. அடுத்து ஒரு வேசியோடு போய் சேர்ந்தான். Then after he joined with the harlot. அவனுடைய கிருபை அவனை விட்டு போய் விட்டது. He lost his grace. இப்பொழுது ஒரு ஸ்திரீயோடு அவன் சிநேகமாய் இருந்தான். And now he loved a woman. அந்த பழைய ரெண்டு பேருக்கும் பேர் இல்ல, ஒண்ணு இல்ல. And for the old two there is no name and no address. ஆனா இவளுக்கு ஊரு பேரு எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குங்க. But here the third woman and the name and the place is clearly mentioned. சோரேக் ஆற்றங்கரையில் உள்ள தெளிலால் என்கிற பெயர் உள்ள ஒரு பெண்ணோடு அவன் சிநேகமாய் இருந்தான். He loved a woman in the valley of Sorek whose name was Delilah. யாக்கோபு 4:4 என்ன சொல்லுகிறது? What James chapter 4 verse 4 says? யாக்கோபு 4:4 என்ன சொல்லுகிறது? விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The friendship of the world is enmity with God. உலகத்தை ஒரு விசுவாசி நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் விபச்சாரம் பண்றான்னு பைபிள் சொல்லுது. The Bible says if a believer starts to love the world and they commit fornication or adultery. அபிஷேகம் பெற்ற நீ சோரேக் ஆற்றங்கரை ஏன் போகிறாய்? And ye who are anointed, and why thou needest to go into the அபிஷேகம் valley of பெற்ற நீ Sorek? ஏன் தெளிலால் என்கிற பெண்ணோடு சிநேகம் பண்ணுகிறாய்? And you who are anointed, and why you must love or have a friendship with உன்னுடைய Delilah? ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கவனமா இருக்கணும். And your friendship must be maintained with a good சபையில கூட person. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லவங்களோட வைங்க. And you must maintain friendship with good people in the church. எழுதி வச்சுக்கங்க. Write down. சபையில கூட பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறது சரியான ஆள் கூட தான் வைக்கணும். விளங்காதவன் கூட வைக்க கூடாது, விளங்காதவள் கூட வைக்க கூடாது. The boys and girls in the church must be very vigilant in the matter of maintaining friendship, and so you have to maintain your friendship with good persons. எவனாவது ஓடி போனா சபையை விட்டு வெளியே போய் கல்யாணம் கட்டினானே நீ போக கூடாது. And so 10 பேர் போனதா கேள்விப்பட்டேன். போன ராபோஜனம் மட்டும் இருந்துச்சுன்னா 10 பேரையும் தூக்கி இருப்பேன் நான். And if a person is eloping from the church, and you should not maintain friendship with them, and if you do so, and I will not give communion. சபையை விட்டு வெளியே போய் இஷ்டத்துக்கு சுத்தி கல்யாணம் கட்டறதுக்குள்ள நீ போக கூடாது. நீ போய் அவனும் அங்க போய் இப்ப நாங்க பிரசன்டேஷன் பண்ண போனேன், வசனம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன தேவதூஷணம் பண்ற நீ. And those who are people are eloping from the church, and you should not attend their marriage and give presents and gifts. If you do so, you are blaspheming God. இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் கட்டிக்கிறது சபைக்குள்ள வர்றதுக்கு பெர்மிஷன் கேக்குறது. And so they own a card and they flee away from the church and get marriage and they get permission to come in. கேட்டா சொல்றது ஆத்தும ஆதாயம் பண்ண போய்ட்டாராம். And saying, ஓ ஆத்தும பாதாளத்துல இறங்கிருச்சு, இனிமே நீ எவ்வளவு போய் அவனை தூக்க போற? And saying that I am gaining the soul or saving the soul, already your soul entered into hell. ஒரு இடத்துல இருந்து ஒரு போன். I got a phone call from a place. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். And so I did a என்ன mistake. தப்பு பண்ணிட்டேன்? And what is the mistake? நான் கல்யாணம் கட்டிட்டேன். I got married. அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? And what should I do for it? இல்ல கல்யாணம் கட்டிட்டேன். கல்யாணம் கட்டினா நான் என்னடா செய்யணும்? அத சொல்லுன்னு. And so you got married, what should I do for you? நான் சொன்னேன் நீ கல்யாணம் கட்டிட்டில்ல, உன் ஆசைக்கு கட்டிட்டில்ல, சபையில என்ன நடவடிக்கையோ அது என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். And so what is the action to be taken from the church will be taken. உன் தாய் தகப்பன்மாருக்கு சபையில அதிக சாட்சி கிடையாது, உனக்கு சாட்சி கிடையாது, உன் வீட்டுக்கு விசிட்டிங் கிடையாது, உனக்கு தசமபாகம் வாங்க மாட்டோம், என்னென்ன காரியங்கள்லாம் உனக்கு உண்டோ அதெல்லாம் உனக்கு செய்யப்படும். No testimony will be given for you and for your father and mother, and so the tithes will not be received from your hands, and also no visiting. திருப்பியும் போன் மட்டும் விட மாட்டேங்கறான். Again he called me and did not leave me. Oh, you are your spiritual father ன்னு அடுத்த மெசேஜ் எனக்கு. And gave me a message, and you are my spiritual father. கல்யாணம் கட்டுற வரைக்கும் நான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா தான் இருந்தேன். கல்யாணம் கட்டின பிறகு தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா தெரிஞ்சேனா. நான் சொன்னேன் கரெக்ட். திருப்பி போன் எடுத்தேன். என்னன்னு கேட்டேன். நீங்க என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா மன்னிச்சானான்னு பாரு முதல்ல. And so he நீ ஒருத்தி கூட்டி வந்த பாரு, அந்த அம்மா அப்பா மன்னிச்சானான்னு பாரு. நான் யாரு மன்னிக்கிறதுக்கு? And he picked the phone call again and asked forgiveness and said, and please say me a word to forgive me. And I said unto him, and check whether your father-in-law and mother-in-law and father and mother forgive you. கைத்தம்ல ஒருத்தன் திருடிட்டான். And one boy stole in Faithom. அவனை பிடிச்சு அடிச்சுட்டாங்க. And they bet him. உடனே அவன் சொல்றான், ஏங்க 70 தடவை மன்னிக்கணும்னு சொல்லிருக்கு, நீங்க என்ன டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏய் யாரு வசனம் எந்த வசனம் எவன் சொல்லணும்னு அதிக தகுதி இல்லையா? There is no worthiness and for a person to utter the verse, and he said unto me, and 7 to 70 times we must forgive. ஃபெய்த்தம்ல திருடிட்டான், அவனை பிடிச்சு அடிச்சுட்டான். இவன் என்ன சொல்றான்? வசனம் யாவும் இல்லையா நான் சொன்ன வசனம்? 7 தடவை இல்ல 70 தடவை மன்னிக்கணுங்கிற நீ என்ன சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கறான். அப்ப நீ திருடக்கூடாது, பிறர் பொருளை இச்சையாது இருப்பாயாக, இந்த வசனம் உனக்கு தெரியாதா?
And lust not other materials. Don't you remember the verse? Instead he said, and the Lord shall forgive 7 to 70 times. ஒரு பையன் பைத்தவங்களை திருடிட்டான். And the boy stole in the phaeton. அவனை பிடிச்சு அடிச்சு விட்டாங்க. And they caught him and beat him. அவன் விசுவாசி பையன். நான் முதல்ல சொன்னது வெளியாளு, இப்ப விசுவாசி. And now he was a believer child. அடிச்ச உடனே அவன் சொல்றான், ஏன் அடிக்கிற? எங்க அப்பா எத்தனை வருஷம் தசமம் கொடுத்திருக்காரு அப்படின்னா. ஓஹோ, தசமம் உங்க அப்பா கொடுக்கிறது சர்ச்சில் திருடுறதுக்கு தான் அந்த ஆளு கொடுத்திருக்கான். And when he was beaten, and he said unto him, and how many years my father is paying tithes, and only for this purpose are you stealing? அவங்க அப்பா தசமம் கொடுத்தாராம். அதனால இவர் என்ன செய்றாரு? பிரதர்லாம் பைபிள் ஸ்டடி போன உடனே பிரதர் ரூம்குள்ள ஏறி திருடிட்டு இருப்பாரு. பிடிச்சு அடிச்சா சொல்றது எங்க அப்பா எரிஞ்சிருக்காரு. தசமபாகம்னா என்னன்னே தெரியாதவன் எல்லாம் சபைக்குள்ள வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? And while the brother was delivering the Bible study, and so he went into the room and stole in the meetings and said that கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நீ இருக்க வேண்டிய இடம் இஸ்ரவேல். The place where you must dwell is Israel. நீ இத விட்டுட்டு நீ சோரைக்கு போக கூடாது. And leaving this, and you should not enter into நீ தானின் பாளையத்தில் இருந்தால் ஆவியானவர் ஏவுவார். அதை விட்டு நீ வெளியே போனீனா இப்படி தான் போய் எங்கயாவது சிக்கிக் கொள்வாய். And if you dwell in the camp of Dan, the spirit of the Lord shall move with you, or else and you will be பரிசுத்த ஆவியின் ஆற்றங்கரையில் இருக்க வேண்டிய நீ சோரை காற்றங்கரை நீ போகிறாய். And you must stand in the brook of the Holy Spirit, but you are entering into the valley of Sorek. உனக்கு காத்திரு போடுறதுக்கு வர முடியாது. And you cannot attend 2 மணி நேரம் முழங்கால்ல நிக்க முடியாது. And you cannot stand on knees for 2 hours. இருக்க முடியாது. You cannot be faithful to God. பட் அந்த நேரத்துல உனக்கு நெட்டுக்குள்ள போக முடியும், சாட் பண்ண முடியும், டேட்டிங் பண்ண முடியும், சுத்த முடியும். அது மட்டும் உனக்கு தெளிவா செய்ய முடியும். But you are able to do other things very clearly and dwelling away the time, and by entering into net and chatting and dating. பரிசுத்த ஆவியின் ஆற்றங்கரையில் வந்தால் கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய கல்லுகள் உனக்கு கிடைக்கும். And when you come into the brook of the Holy Spirit, and he can get the stones to slay Goliath. சோரை காற்றங்கரையில் நீ போனால் உனக்கு தெளிலால் கிடைப்பாள். And if you go into the valley of brook of Sorek, and ye shall see Delilah. அது என்ன சோரை காற்றங்கரை? And what is the meaning of valley of Sorek? சோரைக்குன்னு சொன்னா grapes, திராட்சைன்னு அர்த்தம். And Sorek means grapes of wine. இது எதை காண்பிக்கிறது? What does it show? இது உன்னுடைய பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்துவதை காண்பிக்கிறது. And this shows that you lose your consecration. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Numbers chapter 6 verse 3. ஒரு நசரேயன் எந்த சூழ்நிலையிலும் திராட்சை பழ சம்பந்தப்பட்ட எதையும் புசிக்க கூடாது. A Nazirite, and he should not eat and anything that is pertaining unto wine or grapes. நீ அபிஷேகம் பெற்றவன். You are anointed. நீ ஏன் சோரைக்கு போற? And why do you go to Sorek? நீ ஒரு நசரேயன். You are a Nazirite. சிம்சோன் ஒரு நசரேயன். And Samson was a Nazirite. திராட்சை இலை கூட புசிக்க கூடாது. And he should not even take the grapes. திராட்சை விதை கூட புசிக்க கூடாது. And he should not take even the ஆனா seeds இவன் of போய் grapes. உட்கார்ந்திருக்கிற இடம் எது? திராட்சைக்குள்ள போய் உட்கார்றான். But he entered into the wine. இதுதான் உன் பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்துவது. And this is losing your consecration. உன் பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்துக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது. And you should not give room for any matter that make lose of your consecration. நீதிமொழிகள் 20:1 என்ன சொல்லுகிறது? And what Proverbs chapter 21 says? திராட்சரசம் பரியாசம் செய்யும். And so the wine shall mock. அபிஷேகம் பெற்றவனுக்கு பரியாசம் என்டர்டெயின்மென்ட் கிடையாது. And so they that are anointed, you had not have entertainment to mock others. ஒரு தேவனுடைய பிள்ளை பரியாசம் பண்ணினால் அவனுடைய கட்டுகள் பலத்து போகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். And the prophet Isaiah says, if the child of God, when they mock others, and their bounds become strong. நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? What does this proverb say? அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். And so they that are proud and haughty, and the name is mocker. பேதுரு என்ன சொல்லுகிறார்? And what does Peter say? அநேக கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். கர்த்தர் எங்க வரலையே, ஏன் வரல, இப்படி எல்லாம் क्वेश्चन பண்ணுவாங்க. அவர்கள் ஜென்ம சுபாவத்தார், பிரிந்து போகிறவர்கள், அவர்கள் தன்னுடைய சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள். And so many and who are in the last days and coming of the Lord, and they say, or they mock at the coming of his things, and they are sensual, and they are separated from others. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? 31 and 6 and 7 of Proverbs, what it says? திராட்சரசம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. And so the wine is not good for kings. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ பரிசுத்த ஆவியில தான் சந்தோஷப்படணுமே தவிர உன் பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தி எங்கயாவது போய் சிக்கிக் கொள்ள கூடாது. After coming to this religion, and you must rejoice in Holy Spirit, and you should not go any other way and lose your consecration. இது வாலிபர்களுக்குள்ள மெசேஜ் நீங்க எடுத்துற கூடாது. And you should not consider this message is belong to நியாயாதிபதிகள் 13:4 பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 13:4 பார்க்கும் பொழுது, Judges chapter 13 verse 4, நீ சிம்சோனை போல ஒரு பிரதிஷ்டை உள்ள பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டுமானால் ஒரு தாய், ஒரு தகப்பன் திராட்சரச சம்பந்தப்பட்ட எதையுமே அவன் குடிக்க கூடாது. And if you want to deliver a child like Samson, who was a consecrated man, a father and mother, and should not enter or drink any kind of wines. இந்த ஒரு ஸ்திரீயோட ஸ்நேகம் அவனுடைய வாழ்வை கடைசி சாப்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டது. And the love for this particular woman and made him to come to the final chapter of his death.
திம்னாத்திலேயே உனக்கு புத்தி வந்திருக்கணும். And in the Timnath and he would have got that காசாவிலேயே understanding. உனக்கு தெளிவு வந்திருக்கணும். In Gaza itself he would have got the இப்ப நீ clarity of mind. தாண்டி மறுபடி பாவத்தில வந்து இப்ப ஆவி போயிருச்சு, ஆத்மா நஷ்டமாயிடுச்சு, இப்ப சரீரமும் நஷ்டமடையுது. And now he was skipping from one sin into another sin. Now he lost his spirit and soul, and also now he lost his body. இப்ப அவன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரான். And now he came to the final stage. இந்த ஒரு ஸ்திரீ அந்த ஸ்நேகம் அவனுடைய வாழ்வையை கடைசிக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். And this love of a particular woman and made him to end up his life. யார் அவள்? Who is she? தெலீலாள். Delilah. சோரமார்க்கமாய் நடக்கிறவர்கள் என்று அர்த்தம். And the meaning is and make another Hodem. ஒரு மாம்சீகமான ஜீவியம். And it is a carnal life. பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், சிரிப்பு ஒரு மாதிரி இருக்கும், கண்ணு பார்வை ஒரு மாதிரி இருக்கும், அவங்க உட்கார்றது, எழுங்குறது, ட்ரெஸ் பண்றது எல்லாமே மாமிசம். அதாவது மத்தவங்க லைக் பண்ற மாதிரியே நடக்கிறது. And conversation, smiling and sight and sitting and raising up and everything is full of carnal and that make others to come under her. அவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றவனையே கவுத்திட்டாளே. And she reverted as such an anointing man. அப்படி ஒரு பார்வை, And such a sight. அப்படி ஒரு சிரிப்பு, And smile. அப்படி ஒரு நட, And such a walk. அப்படி ஒரு உடுப்பு. And such a dressing. பைபிள் அப்படிலாம் இருக்கு. It is said in the Bible like this. நான் ஏதோ புதுசா பிரசங்கம் பண்றேன் நீங்க நினைச்சிட கூடாது. And don't think I am preaching newly. பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண் வேசின்னு சொன்னா அவளுடைய Dress வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பைபிள் சொல்லுது. வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு பெண்ணை நான் கண்டேன். And so when you see in the Old Testament and we can find the woman whether she is harlot or not and looking unto the dress and garments and இந்த பெண்ணோட ornaments. ஸ்நேகம் அவனுடைய கடைசி நாளை எழுதி விட்டது. And the love for this woman and end up or written at the last day of his life. சோர நடை. And that is Hodem walk. இந்த சோரம் போன பார்வைகள், சோரம் போன ஆணு பெண்ணை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அபிஷேகம் வராது. Man or woman and who is under Hodem you can see and they will not receive anointing. எரேமியா 3:3. 3:3 of Jeremiah. அதிநிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரீ நெற்றி இருக்கிறது. சோரஸ்திரீ நெற்றி இருந்தா உனக்கு பின்மாறி மழை, எல்லாரும் ஆவியில நடமுங்க, அல்லேலூயா எல்லாம் புட்டிச்சு பயறாவான், உனக்கு ஒண்ணும் வராது, அப்படியே தான் இருப்பாரு. If you have a horse forehead and ye shall not have at the latter rain, you shall not receive the anointing. உன் மைண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. And your mind is corrupted. உனக்கோ சோரஸ்திரீ நெற்றி இருக்கிறது, நீயோ நாண மாட்டேன் என்கிறாய், அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. And therefore the showers have been withheld and there have been no latter rain and thou hast a horse forehead and refuse to be ashamed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அதே எரேமியா 3:13 பாருங்க. And when we look unto 3:13 of Jeremiah. நீயோ உன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜீவியத்துல சோரம் வந்துச்சுங்கறத ஒத்துக்கல்னு கர்த்தர் சொல்றார். And the Lord says you must accept and the Hodem came into your life. இந்த ஸ்திரீ சோரை காற்றங்கரையில் அந்த தெளிலால் இவட்ட போன போதுதான் அழகா அவனை அப்படியே கொண்டு போய் எங்க நிப்பாட்டிட்டா, மொட்டை அடிச்சிட்டா. And this woman and who was in the valley of Sorek and Delilah and he shaved his head. நீ போக வேண்டிய ஒரு ஸ்திரீ இருக்கா? And there is அது a woman that you வெளிப்படுத்தல் need to go. 12:1 இருக்கிறா. It is written in Revelation chapter 12 verse 1. நீ போக வேண்டிய ஒரு ஸ்திரீ, நீ பார்க்க வேண்டிய ஒரு ஸ்திரீ இருக்கு. அது யாரு? சொல்லுங்க. ஒரு ஸ்திரீ இருக்கு. வெளிப்படுத்தல் 12:1. சூரியனை அணிந்தவளாய் தேவனின் நீதியை தரித்தவளாய், சூரியனை அணிந்தவளாய் தேவனின் நீதியை தரித்தவளாய், கிறிஸ்தென்னும் சந்திரன் சாட்சியிலே நீதம் கிருபையிலே நீதம் நிலைப்பவளே. இந்த ஸ்திரியை தான் நம்ம பார்க்க போறோம். We are going to see this woman. யார் இந்த ஸ்திரீ? Who is she? மகிமை அடைகிற ஒரு சபை. A glorifying church. இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இங்க போகாம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். வெளிப்படுத்தல் 12:1 சொல்லி இருக்கிறது, பின்பு நான் ஒரு அடையாளத்தை கண்டேன், ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். Revelation chapter 12 verse 1 says, and there appeared a great wonder in heaven, a woman clothed with sun. சூரியனை அணிந்த அந்த ஸ்திரீயை நீ பார்க்கணுமே தவிர அது எதை காண்பிக்கிறது? இந்த ஒரு ஸ்திரீ தான் சபைக்கு நீ சரியா போகணும்ங்கறத காண்பிக்கிறது. And the woman clothed with sun, this shows and you must go rightly to this woman, the church. ஒரே சபை.
one church, ஒரே மந்தை, and the one ஒரே shepherd, மேய்ப்பன், and one pastor, ஒரே உபதேசம், and one ஒரே doctrine, ஞானஸ்நானம், and one baptism, ஒரே பரிசுத்தாவி. one Holy Spirit. கரெக்டான பாதையில வந்து நீ நிக்கணும். And you must come in the right path. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். And stand in the way and check for the ancient landmarks and check which is the right way, and that brings rest in your souls. இன்னொரு ஸ்திரீயும் இருக்கா. There is another woman. இந்த ஒரு ஸ்திரீங்கிறதுல பல பெண்கள் இருக்காங்க. And in this woman, and there are many women. வெளிப்படுத்தல் 17:3. 17:3 of Revelation. அதுதான் பாபிலோன். And that is Babylon. ஆவிக்குள் என்னை வெளிப்படுத்தல் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க ஒரு கண்டேன். ஸ்திரீ ஏறி உட்கார்ந்திருந்தாள். And I saw a woman sat. நீ அங்க போயிர கூடாது. You should not go to there. 1000 சபை இருக்கு. And there are 1000 churches. 1000 உபதேசம் இருக்கு. And there are 1000 doctrines. 1000 இடத்துல அற்புதங்கள் நடக்கு. And there are many fellowships. உனக்கு போகிறதுக்கு சுயாதீனம் இருக்கு. And you have freeness to go. ஆனா இந்த ஸ்திரீ எங்க இருக்கான்னு பாரு. But check where is this woman? சூரியனை அணிந்தவளாய். And clothed with sun. சந்திரனில் நிற்கிறவளாய். Standing on moon. தன் தலையில் உள்ள கிரீடத்திலே 12 நட்சத்திரங்களை சூடினவளாய். And so having crown of 12 stars. பிரசவ வேதனைப்பட்டு அலறிக் கொண்டிருக்கிற ஒரு பெண். அந்த சபை எங்க இருக்குன்னு பாரு. And check where is the church travailing in birth pain to be delivered. சரிதானா? Is it right? அதை விட்டுட்டு நீ பாபிலோனுக்கு போய்டாத. Leaving this, don't enter into Babylon. சோரேக் தெலிலால் சபைக்கு போய்டாத. And don't enter into Sorek, the church of Delilah. தெலிலால் சபைக்கு நீ போலாம், பிரதிஷ்டை கிடையாது. And you can go to the church of Delilah, no consecration. உன்னை எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. And they shave you in every ways. நீ தெளிவான இடத்துக்கு போ. And go to the clear place. நியாயாதிபதிகள் 9:53 பாத்தீங்கன்னா ஒரு பெண், ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லை தூக்கி போட்டு ஒருத்தனை மண்டையை உடைச்சிட்டா. அந்த இடத்துக்கு போய்டாத. And 9:53 of Judges says that, and the woman encamped into the place and she was children's. அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. ஒரு வல்லமையான மனுஷன் கொஞ்சம் அசந்தான். ஒரு பெண் எதை தூக்கி போட்டா? ஒரு ஸ்திரீ எதை தூக்கி போட்டானா? எந்திரக்கல்லை தூக்கி போட்டு அவன் மண்டையோ உடைச்சிட்டா. லைஃபே முடிஞ்சு போச்சு. இப்படி இடத்துக்கு போக கூடாது. And 9:53 of Judges says, a woman cast a piece of millstone upon the head of a man and he break his skull. நீ சபை நல்ல சபை எதுன்னு தேடி பாரு. And you have to find which is the best church. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீகளில் ரூபவதி போய் கேக்குறா, என் ஆத்தும நேசரே, நான் மந்தைகளின் பின்னால் அலைந்து திரிகிறேன், உம்முடைய மந்தை எங்க அப்படின்னு கேட்டா. And here we can see, and they're looking unto the soul of the beloved, and your flock is there, and which is best of the flock. லூக்கா 7:37 அங்க ஒரு ஸ்திரீ, அவள் பாவியான ஸ்திரீ. 7:34 of Luke, and there was a woman who was a sinner. 1 கொரிந்தியர் 7:13 அங்க ஒரு ஸ்திரீ அவிசுவாசியானவள். And 7:13 of 1 Corinthians, and we can see a woman who was an infidel. லூக்கா 15:8 வெள்ளிக்காசை தொலைத்த ஒரு ஸ்திரீ. And there was a woman who lost silver coins in 15:8 of Luke. உன் வாழ்க்கையில எந்த ஸ்திரீ குறுக்க வர்றான்னு பாரு. And check which woman is crossing your life. நடந்தது என்ன? What happened then? அவள் அவனுடைய பிரதிஷ்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கறான். And he tried to check the consecration. கடைசில ஒரு டைம் வந்தபோது, and finally one time விசுவாசத்தின் ரகசியத்தை அறிஞ்சிட்டான், வெளியே சொல்லிட்டான். And she revealed the mystery of faith. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள். Keep your conscience of the mystery of faith in a good conscience. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஏதாவது பிரதிஷ்டை பண்ணீங்கன்னா வெளியே சொல்லவே சொல்லாது. And if you make any consecration, don't reveal out. ஒரு புருஷன் பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால மனைவியோடு கன்சல்ட் பண்ணணும். And a husband before making a consecration must consult with wife. மனைவி பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால புருஷனோடு கன்சல்ட் பண்ணணும். And wife before making a consecration must consult your husband. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பிரதிஷ்டை பண்றாங்கன்னா பெற்றோர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். And the children before making a consecration and consult your parents. ஏன்? Why? அப்படி இல்லாவிட்டால் அந்த பிரதிஷ்டையை மாத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, பவர் இருக்குன்னு பைபிள் சொல்லுகிறது. Bible says if you are not able to fulfill it, and they have a power to change it. ஒரு சகோதரி ஃபாஸ்டிங் எடுக்கறாங்க, நான் தண்ணியே குடிப்பதில்லை. எப்படி இருக்கும் ஃபாஸ்டிங்? A sister takes a fasting saying that I will not drink water. சொல்லுங்களேன், தண்ணியே குடிப்பதில்லை அப்படின்னு பிரதிஷ்டை பண்ணா என்ன ஆவறது? And if you make a consecration and I will not drink water, சொல்லுங்க, அப்படிலாம் பிரதிஷ்டை பண்ண கூடாது. And you should not make such consecrations. பிரதிஷ்டைங்கிறது உன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு ஸ்டெப்பா இருக்கணும்.
And consecration must be a step for your holiness. உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு படியா இருக்கணும். And it must be a step for your spiritual life. பரலோகத்துக்கு போகும்போது கதவை திறக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கணும். And it should be a way and to open the doors of heaven. நான் சொல்ற இது கரெக்ட்டா? பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். And he shall say, and so make my saints gather unto me, they that are having a sacrifices offerings with me. இந்த ஒரு பெண் அவன் வாழ்வை கெடுத்து விட்டாள். And this woman corrupted the life இந்த of ஒரு man. வேசி And she was a harlot. அந்த முதல் ஒரு பெண் என்ன பண்ணா தெரியுமா? You know what the first woman did? அவனுடைய 30% காலி பண்ணிட்டா. And so 30% she made her இந்த destroy. வேசி காசா And the harlot in Gaza. இங்க 60% அவுட்ங்க. And 60% she was out. இன்னும் 40% இருந்துச்சு. யார் காலி பண்ணிட்டா? இந்த ஸ்திரீ காலி பண்ணிட்டா. And 40% was left out and this woman destroyed completely. இப்போ சிம்சோன் ஒன்றுமில்லாமல் நிற்கிறான். And now Samson stood done. ஏன்? Why? உலகம் மாமிசம் பிசாசு இந்த கடைசி நாள்ல பயங்கரமா போராடும். And the world and flesh and devil may work கண்களின் wickedly. இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை கடைசி நாட்கள்ல தலைவிரிச்சு ஆடுது. Lust of the eyes, lust of the world and pride of the world is scattering around the world. பிள்ளைகளை உன் புருஷனை உன் மனைவியை உன் குடும்பத்துல எல்லாரையும் பொடைக்கிறதுக்கு அதிகாரம் வாங்கிட்டு பிசாசு போராடிட்டு இருக்கிறான். And the devil and got a permission and to sift you, your children and your parents and family. லேசா ஸ்லிப் ஆனா போதும் நீ எவ்வளவோ தூரம் கீழே போய்டுவ. And if you will slip a little bit and you shall go down to the earth. நீங்கள் இந்த நாட்களிலே பலவீனத்துக்கு இடம் கூடாதிருங்க. And don't give room for weaknesses in these days. பாவத்தின் வலிமைக்கு இடம் கூடாதிருங்க. Don't give room for the strength of அந்நிய sin. சபைகளுடைய உபதேசங்களுக்கு இடம் கூடாதிருங்க. Don't give room for the strange doctrines and doctrines of other church. சரியான உபதேசத்தை அறிஞ்சு அதுல நில்லுங்க. And know the right doctrines and stand firm in it. பிரதிஷ்டையை உடைக்கிற பரிசுத்தத்தை கெடுக்கிற விசுவாசத்துக்கு மாறான எந்த ஒரு ஐக்கியத்தை விட்டு இந்த ஆராதனையில வெளியே வந்துரு. And you should not have fellowship and any kind of powers that break your consecration or break the doctrines and truths. ஆனாலும் ஆவியானவர் அவன் மேல போராடிக்கிட்டே இருந்தார். But still the spirit of God is striving against you. அவன் பிரதிஷ்டை இழந்தபோது And when he lost his consecration அவர் அவனை விட்டு விலகினார். and the Lord departed him. பிரதிஷ்டை தாங்க ரொம்ப முக்கியம். And consecration is very important. நீங்க எப்படி பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க? And how you all have நான் consecrated? திரும்பவும் சொல்லுகிறேன். Again I say, எந்த ஒரு பிரதிஷ்டையும் உன்னுடைய வளர்ச்சிக்கு தான் இருக்கணுமே தவிர உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்க கூடாது. and any consecration must only for your growth and it should not be the reason for your destruction. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ பாதுகாக்கணும். You must preserve your consecration. நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கையில நீ உண்மையா இருக்கணும். And you must be faithful in the covenant. உன்னை நசரேயனாக தான் சபையில வச்சிருக்கிறார். And the Lord have kept you as a Nazirite. நீ தீட்டுப்பட கூடாது. Don't be defiled. உன் குடும்ப வாழ்க்கையை கெடுக்க கூடாது. And don't corrupt your family life. உன் மனசும் மாம்சமும் விரும்பினபடி போக கூடாது. And don't walk according to your own minds and life. நீ கண்ட இடத்துல போய் படுக்க கூடாது. And you should not sleep in another place. கடைசில எல்லாவற்றையும் இழந்து நிர்பந்தமாய் தரிசனம் இழந்து கதறினான். And finally he lost everything and he shouted, losing his vision miserably. எனக்கு ஆண்டவர் சொன்னது, And the Lord said to me, ஒரு பெண், a one man, ஒரு வேசி, one harlot ஒரு ஸ்திரீ, and one woman. இவன் வாழ்க்கையில இந்த மூணே பேர் போதும். வேற ஃப்ரெண்ட்ஸ், வேற அங்க போனா இங்க போனா ஊருக்கு போனா இந்த மூணே இதுல லைஃபே காலி பண்ணி போய்ட்டான். And you don't want to roam anywhere or wander here and there, these three, and completely destroyed his life. இவன் மட்டும் கொஞ்சம் ஸ்டடியா இருந்திருந்தானா எங்கேயோ போயிருப்பான். And if he was stood steady in his life and he would have gone somewhere in his life. ஒரு பையன் நல்ல அபிஷேகம் பெற்றவன். A boy who was goodly anointed. அவனுக்கு சீயோனின் அழைப்பு கிடைத்தது. He got a calling for Zion. நல்ல அபிஷேகம், நல்ல அழைப்பு, நல்ல வரங்கள். And he got good vision, calling and gifts. ஒரு நாள் என்ன நடந்தது? And one day what happened? அந்த வருஷம் அவன் ஊழியத்துக்கு வரணும். And that year he need to come to the ministry. இப்போ அவனுக்கு ஒரு போராட்டம். And now he got a struggle. என்ன பிரச்சனை? What is the problem? ஒருத்தன் போராட்டம்னா நல்ல போராட்டம் தான். ஒருத்தன் வந்து கூப்பிட்டான், அங்க ஒரு இடத்துல பிசாசு பிடிச்சவங்க இருக்காங்க, நீ ஜெபிக்க வான்னு. And so one person called and there is a person possessed with a demon, let us go and pray. gift இருக்கு, வல்லமை இருக்குன்னு உடனே இவன் யார்ட்ட சொல்லல, ஊழியக்காரங்கிட்ட கன்சல்ட் பண்ணல, ஐயா நேரா அங்க போயிட்டாரு. Having gifts and powers, he did not consult with the servants of God and he went directly to the place. வாலிப பையன், He was a young boy. ஊழியத்தின் அழைப்பு உள்ளவன், He got called to the கிருபை ministry. உள்ளவன். He had gifts. இப்போ போய் நேரா போனா அவங்க எல்லாரும் பிசாசு துரத்துங்கனாங்க, போய் கையை வச்சு இயேசுவின் நாமத்துல போனா சப்புன்னு எங்க ஏறிடுச்சு, ரிவர்ஸ் ஏறிடுச்சு. And he went straightly and cast off the demon, saying, in the name of Jesus depart, and it came returned to him. அடுத்த செகண்ட் அவன் விடுதலை ஆயிட்டான், இவர் யாராயிட்டாரு, மெண்டல் ஆயிட்டாரு. And next moment the person was released and he was possessed. அப்ப பிசாசு வந்து சொல்லிச்சு, And the devil said to him, கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவதை
நான் கொஞ்ச நாள் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு and said, I stopped for a while when the Lord shall build up Zion and appear in glory. இவன் சீயோனுக்கு பேர் எழுதப்பட்ட ஒரு ஆளு. And he was named for Zion. இப்ப அந்த கவுண்டிங்ல ஒரு ஆள் அவுட். And now one person got out from the counting. அப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யும்? இன்னொரு ஆளை அவர் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி அபிஷேகம் பண்ணி அவனை தூக்கிட்டு வந்து அவனை ஊழியக்காரனா மாத்தி அவன் மூலமா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் அந்த டைம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு சொன்னான். பிசாசின் தந்திரம் உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த என் பிரசங்கத்துல? Now you can understand and what is the cunning device of the devil and saying that one person was out and the Lord would take time to choose another one to appoint for the place. மிரியாம் ஒரு ஆள் தவறு செஞ்சதுனால இஸ்ரவேலின் பிரயாணம் எத்தனை நாள் தடைபட்டது? 7 நாள் தடைபட்டது. And because of the sin uncommitted by Miriam and the 7 days journey was hindered. ஒரு விசுவாசி தவறு செய்யும் பொழுது எருசலேமின் பயணம் நின்று போகிறது, சபையின் வளர்ச்சி நிற்கிறது. And when a believer commits a mistake and the journey of Jerusalem of the believer is stopped and it is hindered. ஒரு ஊழியக்காரன் தவறு செய்யும் பொழுது ஊழியக்காரி தவறு செய்யும் பொழுது சீயோனை கட்டுவது தாமதமாகிறது. And when a servant of God, brother or sister, when they commit mistake and there comes delay in building up of Zion. இன்றைக்கு எல்லாரும் கண்களை மூடுவோம். Now let us all close our eyes. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, ஒரு வேசி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக நின்று சூரியனை அணிந்த ஸ்திரீயாக நான் மாறுவேன். At any situation, at any point in my life, and I should not entangle into a woman, harlot or damsel or a woman, and I must be stand with a woman clothed with sun. இன்றைய மெசேஜ் உன்னுடைய மகா பலனை நீ காத்துக்கொள். And today's message, keep thy great strength. ஒரு பெண் வந்தாலும் சரி, 7 பெண் வந்தாலும் சரி, 7 ஆண் வந்தாலும் சரி, 70 பேர் வந்தாலும் உன் மகா பலனை நீ காத்துக்கொள். 1 woman or 7 women or 70 men or even any number of men can come in your life. முழு உலகமே உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உன் மகா பலனை, உன் கிருபையை, உன் அபிஷேகத்தை, உன் வெளிச்சத்தை, உன் ரட்சிப்பை, உன் மகிமையை, உன் மேன்மையை நீ காத்துக்கொள். Even the whole world could come against you, but you have to keep your strength, your consecration, your anointing and your power. கர்த்தர் உனக்கு இந்த மெசேஜ்ல ஒரு வார்னிங் கொடுக்கிறார். And the Lord gives you warning in this message. அது சிம்சோனுடைய வாழ்க்கை, அது திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. The life of Samson is written as an example. உன் மகா பலம் எதிலாயில் உண்டாயிருக்கிறது? And where is thy great strength lieth? அதை காத்துக்கொள். Keep it. உன்னை பிசாசு தொட விடாத. And don't allow devil to touch you. உன் வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. And devil should not enter your house. உன் ஊழியத்துக்குள்ள பிசாசு வரக்கூடாது. And devil should not enter into your ministry. தேவனை தவிர வேற ஆளுக்கு ஷேர் கொடுக்காத, இடம் கொடுக்காத. Don't give room for any kind of shares and portion for any person. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let us all close our eyes and bend our knees. நம்ம டைம் ஏற்கனவே அதிகமாக இழுத்தது. And so we got the maximum of time. ஒரே சர்வீஸ்ங்கறனால கூட 5 நிமிடம். And service one service. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. ஒரு அபிஷேகம் இப்ப உன்னை தேடி வந்து நிரப்ப An anointing is going to come in search of you and fill you. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். And the Lord has given you anointing. அது விலையேறப்பட்டது. It is precious. வித்தியாசமானது. And it is different. விசேஷமானது. And it is so special. நீ உலகத்தின் பார்வையில நீ ஒரு சாதாரண குப்பை போல இருக்கலாம். பரலோகத்தின் பார்வையில நீ தேவனுடைய குமாரன். And you may be dust in the sight of the world, but you are the son of God in the sight of heaven. எருசலேமின் குமாரத்திகளே, O daughters of Jerusalem, சீயோனின் குமாரத்திகளே என்று சொல்லியிருக்கிறது. And it is said, O daughters of Zion, சீயோன் குமாரர் நீங்கள் தங்கத்துக்கு ஒப்பானவர்கள். And ye the sons of Zion, comparable to fine நீ gold. மண்பாண்டமாய் மாறிவிடாத. Don't become an earthen picture. இன்னைக்கு சிம்சோனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை அதைவிட எத்தனையோ மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். And the Lord kept an n number of fold of blessings of anointing upon you, which is kept on Samson. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். And I shall bruise and break the nations. உன்னை கொண்டு குதிரைகளையும் குதிரை வீரரையும் நொறுக்குவேன். And I shall break the horse riders and horsemen. உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைப்பேன். I shall shake the nations and நான் உன்னை கொண்டு kingdoms. செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். And great is the matter that I will do through you. பயங்கர பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன். As a great mighty man of valor I am with you. நீ உன்னை காத்துக்கொள். And preserve yourself. நீ உன்னை காத்துக்கொள். Keep yourself. உன் பிரதிஷ்டையை காத்துக்கொள். Keep your consecration. விசுவாசத்தை காத்துக்கொள். Keep your faith. பரிசுத்தத்தை காத்துக்கொள். Keep your holiness. கிருபை வரங்களை காத்துக்கொள். Keep your gifts, talents and graces. Hallelujah. ஆமென். திம்னாத்துல ரகசியமாய் கிரியை செய்த பொல்லாத வல்லமை, காசாவுல தந்திரமாய் கிரியை செய்த வல்லமை,
சோரேக்கில் நேரடியாக கிரியை செய்த வல்லமை. ஆன் பண்ணிருக்கா பாரு, மைக்க மாத்திக்கிட்டே இருக்கணும், ஆட்டுக்குட்டி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. வேதம் சொல்லுகிறது, The Bible says, திம்னாத்துல அவனுக்கு ரகசியமா கிரியை செஞ்சது அந்த வல்லமை. and the power worked very secretly in Timnath. அங்கே காசாவுல தந்திரமா கிரியை செஞ்சது. And very cunningly it worked in Gaza. சோரேக்கில் டைரக்டா வந்து மோதிட்டான். And in Sorek it directly affected him. அவன் பேசுறாளே, அந்த பெண்ணு பேசுறாளே, என்ன பேசுறா? உன் மகாபலம் எதுல இருக்குன்னு கேக்குறா. இது கூட உனக்கு அபிஷேகம் பண்ணவனுக்கு புத்தி இல்லையா? And what did the woman speak to him? And where is a great strength lieth? And don't the anointed person have a mind to check it? நான் யோசிப்பேன், இப்படி யாராவது கேட்டா கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கிடலாம். இத பத்தி உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கணும்ல நீ. And if anyone asked like this, and they would have kicked by the neck and have dropped up him. CRPFல ஒரு போலீஸ் இருந்தாரு, நான் அவர்ட்ட கேட்பேன், அவர் பயங்கரமா ஆவில நிரம்புவார், துப்பாக்கி தூக்கி வச்ச மாதிரி ஆவி விஷயத்துல நிரம்புவார். நான் கேட்டேன், பிசாசு வந்துட்டா என்னையா பண்ணுவார்? பிசாசா லைம் புளிஞ்ச மாதிரி புளிஞ்சிட மாட்டான் அவனை அப்படின்னு. The CRPF police used to say like this, if devil comes to me, I squeeze him like lime. அவன் வந்து அந்த பொண்ணு வந்து நேரடியா கேக்குறா, உன்னுடைய மகாபலன் எதில் அடங்கி இருக்கிறது? ஏய், இத பத்தி ஏன் பேசுறேன்னு அவளை கழுத்து பிடிக்காம, அதுவா, அது முடிய கட்டி வச்சா போயிடும், தனிய கட்டி வச்சா போயிடும், நான் அப்படி ஏன்னா இது பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கிற அபிஷேகம் பெற்றாள். And you were anointed, and why you want to give unnecessary talks to that woman? பிசாசு வருதுன்னா உனக்கு சென்சார் அடிக்கணும், சிக்னல் கொடுக்கணும். இது பிசாசு, இவன் பிசாசு, இவ பிசாசு, இவனை வீட்டுக்குள்ள விடாத, இவன்ட்ட பேசாத. ஆவியானவர் உனக்குள்ள இருந்து சென்சார் அடிக்கணும். And if he is a devil, and the spirit of God must give you sensors from outside that he is a devil or she is a உலகத்தில் devil. இருக்கிறவனில் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். And he that is in you is greater than he that is in the world. எந்த வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. And you have an anointing to overcome any kind of power. எதிர்த்து நில். Resist him. பிசாசை எதிர்த்து நில். Resist the devil. உன் மகாபலனை காத்துக்கோ. And keep and preserve your great strength. ஜெயம் நமக்கு. And you go wins. ஜெயம் உனக்கு. And victory is yours. ஏபாலா பாலா பகரா பாலா கரா பகரா பாலா ஷபாலா பாலா ஏபாலா பாரா 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 பாலா பாரா 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 ஏபாலா பாரா பாரி பாலா ஏபாலா பாலா பாரா பாரா பாலா சிதா பாலா கரா பகரா பாலா சிதா பாலா கதுடா. ஆமென். பிரியமானவர்களே, Dearly beloved, லாஸ்ட் மினிட்ல நம்ம நிக்கிறோம். and we are standing in last moment. ஒருவேளை Perhaps நான் இழந்துட்டேன், சோர்ந்து போயிட்டேன், பாடுபட்டுட்டேன், சிக்கி கொண்டேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா, இன்னைக்கு நீ ஒரு அபிஷேகத்துக்கு இடம் கொடு. கர்த்தர் மறுபடியும் உனக்கு அந்த பழைய கிருபை எல்லாம் உனக்கு இப்ப தருவாரா. if there is anyone who says like this, I have lost it, I am wearied, I got faint, if so, and if you want to receive the anointing and you come back and surrender to receive your all graces and gifts. ஒரு क्वेश्चन, A question, பழைய அபிஷேகம் கிடைக்குமா கிடைக்காதா? and will I receive my old anointing or not? கிடைக்குன்னு சொல்றவங்க முழங்கால் போட்டு கையை வைத்து ஆம் கிடைக்கும்னு தைரியமா விசுவாசம் உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். And those who say that I will receive, lift up your hands and say, yes, I will receive. நான் சொல்லுகிறேன், I say, அது கிடைக்கும். and you will receive. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், And again I say, ரெட்டிப்பாய் கிடைக்கும். and ye shall receive in double fold. ஒரு குறைவில்லாமல் உனக்கு கிடைக்கும். And ye shall receive without wanting. இப்பொழுது பெற்றுக்கோ. And right now receive. தீபாலா பக்கரா பக்காதிடா பக்காதிடா பாலா திடா. ஆமென். அன்னைக்கு பெலிஸ்தர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? You know what the Philistines think on that day? சிம்சோனுடைய கதை முடிஞ்சிருச்சு. And the Samson story was end up. அதான் அவங்களுடைய ஃபைனல் முடிவு. And that was the final thing. ஆனா இங்க ரகசியமா ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. But something is doing or going secretly. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். And what is that? சொல்லுங்க. தலையை வைத்துங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரகசியமா ஒன்னு நடந்துகிட்டு இருந்துச்சு, அது யாருக்கு தெரியாது? பெலிஸ்தர்களுக்கு தெரியாது. அது என்னது?
சிம்சோனுடைய முடி மறுபடியும் முளைக்க தொடங்கிற்று. And secret work was going, but the Philistines do not know that, and that was the hair which grew back to Samson again. மறுபடியும் தேவனுடைய கிருபை உனக்கு கிடைக்க தொடங்குகிறது. And once again on you are receiving and to get the graces of God. தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கிறது. And you are receiving the talents and gifts of God. ஆமென். இதுதான் பிசாசு ஓடுற டைம். And this is a time for the devil to depart you. செய்வனை கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம். And this is the time for the witchcraft to be removed. அசுத்த ஆவி விழுந்து ஓடுகிற நேரம் இது. And this is the time for the evil spirit to run away. பொல்லாத ஆவி உன்னையும் உன் குடும்பத்தை விட்டு வெளியே ஓடுற டைம். And this is the time for the evil spirit to leave you and your family. ரெட்டிப்பான வல்லமையை தரித்துக்கொள். And put on the double fold power. ரபாய் சகன்யா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகார வல்லமைகளையும் சபிக்கிறேன். ஆமென். சும்மா உங்களுடைய ஒரு சிந்தனைக்காக ஒரு பாயிண்ட் சொல்றேன். And just for your meditation I tell upon. அந்த முடி முளைக்க தொடங்கி வந்து அவன் அந்த தூணை தள்ளினான். செத்தது எத்தனை பேரு? ஏறக்குறைய 3000 பேர். And when the hair started to grow and so he received strength and nearly 3000 men died. இப்போ ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. Now when the anointing come upon us, உனக்கு விரோதமான 3000 ஆவிகள் ஓட போகுது. 3000 spirit against you will run away. உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு சபைக்கு விரோதமான 3000 ஆவிகள் அழிக்கப்படுவதாக. And 3000 spirit that is working against your children and your family and church be destroyed. பிதாயின மக்கரவானியாரா பிதா. ஆமென். ஆமென். நீங்க நினைக்கலாம் அது என்ன 3000 ஆவியை ஒரே செகண்ட்ல அழிக்கிறாரு அப்படி நினைக்கலாம். And you can think on how the Lord can destroy 3000 spirit in a second. இயேசு ஒருத்தனுக்குள்ள இருந்து பிசாசு துரத்தினார். And Jesus and the drive out spirit from a person. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. Asked what is your name? அவன் என்ன பேர் சொன்னா? And what he said? மாரியம்மா மாரியாத்தால சொல்ல என்ன சொன்னா? லேகியோன் சொன்னா. And said legion. லேகியோன்ங்கிறது பிசாசு பேரு கிடையாது. And it is not the name of the devil. லேகியோன்ங்கிறது ஒரு நாட்டுல மிலிட்டரியில உள்ள கவுண்டிங் ஒரு பெட்டாலியனுடைய பெயர். And so it is a name or military battalion name in a particular country. ஒரு நாட்டுல in a country லேகியோன் சொன்னா 2000. and legion means 2000. இன்னொரு நாட்டுல லேகியோன் சொன்னா 6000 6000. In another country it is 6000. இயேசு ஒரே வார்த்தையில 6000 ஆவியை துரத்தினார். And Jesus in a word drove out 6000 spirits. இப்போ ஒரு அபிஷேகம் 3000 ஆவியை துரத்துகிற அபிஷேகம். Now your anointing cast away 3000 spirits. Hallelujah. ஏகரமா கத்துனாரியா. பாரா ரத்தா சனை. ஆமென். ஆமென். இப்ப இந்த கூட்டத்துல வந்த உங்க கையில
கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்து அனுப்ப போறாரு. And the Lord is going to set a banner in your hands and get you back. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களுக்கு நீர் ஒரு கொடியை கொடுத்தீர் என்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. And there is a promise, and thou shalt give a banner they that follow thy truths. பிசாசை ஜெயிச்ச கொடியை பிடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போ. And you shall take up the banner winning over the devil. ஒரு அபிஷேகத்தோடு வீட்டுக்கு போங்க. And receive the anointing and depart. ஒரு அக்கினியோடு வீட்டுக்கு போங்க. And go back with fire. ஆமென். கொடி உயர்த்துவின் ஜெயத்தின் கொடி உயர்த்துவின் உன்னதந்த பர்வதத்தில் ஒத்து சேருவேன் கோஷிக்குவின் ஜெயத்தின் கீதம் பாடுவேன் கோஷிக்குவின் ஜெயத்தின் கீதம் பாடுவேன் ராஜாவு ஜெயதாவாய் நின்னில்லையோ நின்ற ராஜாவு ஜெயதா நின்னில்லையோ கொடி உயர்த்துவேன் ஜெயத்தின் கொடி உயர்த்துவேன் உன்னதந்த பர்வதத்தில் ஒத்து சேருவேன் கோஷிக்குவின் ஜெயத்தின் கீதம் பாடுவேன் கோஷிக்குவின் ஜெயத்தின் கீதம் பாடுவேன் ராஜாவு ஜெயதாவாய் நின்னில்லையோ இந்த ராஜாவு ஜெயதாவாய் நின்னில்லையோ இந்த ராஜாவு ஜெயதாவாய் நின்னில்லையோ இந்த ராஜாவு ஜெயதாவாய் நின்னில்லையோ. Hallelujah. Amen. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய பரிசுத்த சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. கடந்த வாரம்லாம் நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து பரிசுத்த நாளில் நம்முடைய சமூகத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு நம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க தந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவனா ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரா இந்த காலவெளியிலே எங்கள் ஒவ்வொருவரும் ஆவியினால் உயிர்ப்பிக்கிற தெய்வமா இந்த காலையில் எங்களோட மத்தியில் கடந்து வந்தீர். எங்களோட பாட்டின் பதிலெல்லாம் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆவிக்குள்ளாக்கி தந்தீர். ஆவியில கழிவற எங்களுக்கு நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூட எங்களோடு பேசி நிறைவேற்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் எங்களோட சத்திய ஆவியான சத்திய வசனத்திலிருந்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. சிம்சோனை போல அழைக்கப்பட்டதான நாங்களும் கூட எங்களோட பிரதேசத்தில் நாங்கள் இழந்து விடாதபடி எங்களோட பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய ஜீவித்தை எங்களுடைய பரிசுத்தத்தை எங்களை பிரதேசத்தை நாங்கள் இந்த நாட்களில் காத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சிம்சோனின் ஆவி எங்களை ஒருவருக்குள்ளேயும் கிரியை செய்யாதபடி கர்த்தர் எங்களை காக்க முடியாது, எங்களை எங்களுடைய ஜனத்தை முழு சபையும் காக்க முடியாம கரத்தில் தருவார் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது பிசாசு அவனுக்கு ரகசியமாய் கிரியை செய்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் திம்னாத்தில் ஒரு பெண்ணை கண்டான் என்ற ஆண்டவரே. ஆண்டவரே, அது ரகசியமாய் கிரியை செய்தார். அந்த ரகசியமான ஆவிக்கு நாங்கள் ஒருவரென்றாலும் இடம் கொடுத்து விடாதபடி ஆண்டவரே, அவர் கர்த்தாவே எங்களை பாதுகாக்க முடியாத கிருபையில கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. காசாவில் ஒரு வேசியை கண்டு அவன் என் கண்களுக்கு பிரியமானவன் என்று சொன்னால் ஆண்டவரே, அவன் தந்திரமாய் அவனுக்கு கிரியை செய்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்கள் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் நிச்சயம் கத்த ஒளிந்துவோம் என்று சொல்லுக்கு அவைகள் உலகத்தில் உண்டானவர்கள் சொல்லியிருக்கிறே கத்தாவே. இந்த பொல்லாத ஆவி கண்களின் நிச்சயின் ஆவி எங்களை ஒருவருக்குள்ளையும் கிரியை செய்யாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை காக்க முடியாக உடைய கிருபையில கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். பொல்லாத ஆவிகள் ஆண்டவர் வேசித்தனத்தின் ஆவிகள் கிரியை செய்யாதபடி காக்க முடியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே. அவன் மூன்றாவதாக சோராவில் ஒரு ஆற்றங்கரையிலே கத்தாவே ஒரு வேசியை தெளிலான வேசியை கண்டான் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் கத்தாவே ஆண்டவரே, அந்த நிற்பந்த நிலவரம் ஒருவருக்குள்ளையும் வராதபடி எங்களையும் கூட காக்க முடியாக ஆண்டவரே, அவனை அழிக்க முடியாக அவனுடைய ஜீவியத்தை அழிக்க முடியாக அந்த பொல்லாத ஆண்டவரை மூன்றாவது ஸ்திரீ கிரியை செய்து வந்த நாட்களே பிசாசான எங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆய்கிரியை செய்து நஷ்டப்படுத்த முடியாக, பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்த முடியாக, பிரதேசத்தை நஷ்டப்படுத்த முடியாக அந்த மூன்றாவது ஆவி கிரியை செய்த ஆவிக்கு ஒருவரும் இடங்கூடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை எங்களுடைய ஜனத்தை காக்க முடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தந்திரமாய் அவள் கிரியை செய்தாள் ஆண்டவரே. அவள் வார்த்தையினால் மயக்கி ஆண்டவரே, அவனுடைய பிரதேசத்தை இழக்க பண்ணினாள் ஆண்டவரே. அவன் பலனை இழந்து போனானே ஆண்டவரே. அந்த நிற்பந்த நிலவரம் எங்களை ஒருவருக்குள்ளே வேண்டாம் ஆண்டவரே. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது
கர்த்தாவே அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போன அந்த நிர்பந்த நிலவரம் எங்களுக்கு ஒருவருக்குள்ளே வராதபடி எங்களை காக்கும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த நாட்களில் எங்களை மனக்கண்கள் பிரகாசிக்க செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சூரியனை அணிந்ததான அந்த ஸ்திரியை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த சபையை பார்க்கட்ட ஆண்டவரே. அவள் சூரியனை அணிந்திருந்தாள் ஆண்டவரே. கர்த்தாவே, கற்பதவனைப்பட்ட அலறினாள் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஜீவியத்தை எங்களுக்கு கூட தரும்படியாக இந்த நாட்களில் எங்களை ஒவ்வொருவரும் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, கருணரற்றவர்களாய் மாசற்றவர்களாய் எங்களை மாற்றும்படியாக அந்த கிருபைக்கு ஒப்படைக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவன் மறுபடியுமாக அவன் கர்த்தரிடத்தில் மன்றாடினான் ஆண்டவரே. அவன் ஜெபம் பண்ணினான் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் கண்கள் பிடுங்கப்பட்ட போதிலும் அவன் கர்த்தாவே நிர்பந்த நிலவரத்தில் இருந்த நான் தேவனை நோக்கி கெஞ்சின பொழுது அவனுடைய முடியல் முளைக்க தொடங்கினது ஆண்டவரே. திரும்பமாய் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை உயிர்ப்பித்தீரே, அவன் பிரதிஷ்டையை உயிர்ப்பித்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவன் உயிரோடு இருந்தவர்களை கர்த்தாவே மரித்து கத்து செத்தவர்களை பார்க்கலாம். அவன் மரிக்கும் பொழுது கர்த்தா 3000 பேர் மரித்தார்கள் ஆண்டவரே. அதுபோல எங்களுக்கு விரோதமாக உழைத்துக்கு விரோதமாய் எழும்புறதான இந்த வல்லமையில் எல்லாம் கர்த்தர் வேரோடு பிடுங்கும்படியாக, முற்றிலுமாய் அழித்து நிர்மூலமாக்கும்படியாக, சங்கரிக்கும்படியாக அவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக, உம்மை போல மாற்றும்படியாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளைகளாய் மாறும்படியாக ஆண்டவரே எங்களை ஒரு ஜீவித்தை தந்து, பரிசுத்த ஜீவித்தை தந்து, எங்களுடைய ஜெயத்தை, எங்களுடைய பரிசுத்தை, எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் காத்துக்கொண்டு எங்களுடைய மகிமையின் கர்த்தர் மகிமையிலே வெளிப்படும் பொழுது ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளையாய் சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம். கேட்டதான் அந்த வயச்சேர்ப்பின் வார்த்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வடைந்து உலக மாம்சம் பிசாசு ஒருவரை இல்லாத வல்லமை தொடாதோன்னு பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. கேட்டதான வார்த்தையினுடைய நாங்கள் ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை சந்திக்க ஆயத்து பார்த்தோம். தேவ சமத்துவம் இந்த எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். பலவீனரை பலப்படுத்தும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும், எல்லாரும் இளைப்பாறுதலோட சமாதானத்தோடு அனுப்பும். பரிசுத்த ஆவியானோட கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். எல்லா துதிக்க நம்ம எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் திரும்பி போகும்போது மாஸ்க் எல்லாம் போட்டு